ஓம் அமானித்வாதி குணசம்பன்னாய நமஹ. தற்பெருமையின்மை, அமானித்வம் முதலான குணங்களை உடையவருக்கு நமஸ்காரம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில 13வது அத்தியாயத்துல 20 நற்பண்புகளை சொல்லி ஒரு ஆன்மீக சாதகரிடம் இவை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 20 நற்பண்புகளுக்கும் தலைப்பே ஞானம் என்று அந்த பகுதியில வரும். இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் சுவாமிஜி மிக அழகாக பொருள் விளக்கம் சொல்றது மட்டுமல்லாம இந்த பண்புகள்லாம் அவர்கிட்ட நிறைய நிறைஞ்சிருந்தது. அமானித்துவம் அப்படின்னு சொன்னா தற்பெருமையின்மை, தன்னை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்பு சுவாமிஜி கிட்ட பார்க்க முடியாது. சுவாமிஜி மிகுந்த பணிவு உடையவர். பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி. உலகத்துல எல்லாரும் சேவை பண்றாங்க, நானும் பண்றேன். அதுதான் சுவாமிஜியோடைய பார்வை. சனாதன தர்மத்தின் சேவகராக அப்படித்தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். எல்லோரும் நல்ல காரியம் பண்றாங்க, நம்மளும் பண்றோம். அந்த ஒரு ஆட்டிடியூட். அடுத்தது அதம்பித்வம்னு சொன்னா ஆடம்பரம் இல்லாத தன்மை. இது 2வது. எளிமையா எங்க என்ன தேவையோ அதுதான் இருக்கும். 3வது அஹிம்சா. அஹிம்சான நமக்கு தெரியும், இன்னா செய்யாமை. மனசால கூட யாருக்கும் துன்பம் தராத தன்மை. 4வது க்ஷாந்திகி. க்ஷாந்திகின்னு சொன்னா பொறுமை. வாழ்க்கையில ஏற்படுகின்ற அத்தனை அனுபவங்களையும், இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுதல். 5வது ஆர்ஜவம். ஆர்ஜவம்னு சொன்னா நேர்மை. எண்ணம், சொல், செயல் எல்லாம் நேர்கோட்டுல இருக்கிறது. நினைக்கிறத தான் சொல்றோம், சொல்றத தான் செய்யணும். அந்த மாதிரி. 6வது பண்பு ஆச்சாரிய உபாசனம். குருநாதரை வழிபடுதல், குருநாதருக்கு சேவை செய்தல். 7வது பண்பு சௌச்சம், தூய்மை. அகந்தூய்மை, புறத்தூய்மை, சுற்றுப்புற தூய்மை எல்லாம். 8வது ஸ்தைரியம், உறுதி, மன உறுதி. 9வது ஆத்ம வினிகிரக, உடலையும் உள்ளத்தையும் கட்டி ஆளுதல். 10வது இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்த புலனின்ப பொருட்களிலெல்லாம் பற்றற்ற தன்மை. 11வது அனஹங்காரக. அனஹங்காரகனா இந்த உடலை நான் என்று நினைக்காமல் இருத்தல், தேகாத்ம புத்தி இல்லாமல் இருத்தல். 12வது பண்பு ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். இந்த வாழ்க்கையின் துன்பங்களை நினைத்து பார்த்தல். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக சாதனையா சுவாமிஜி சொல்வார். வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை நமக்கு வந்தாதான் இல்ல, பொதுவாகவே வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கின்றன, பரீட்சிய லோகான்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். பிறப்பு ஒரு துன்பம், மரணம் ஒரு துன்பம், முதுமை ஒரு துன்பம், நோய் ஒரு துன்பம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். துக்க தோஷ அனுதர்ஷனம். அடுத்து 13வது அசக்திகி. அசக்திகின்னு சொன்னா பற்றற்ற தன்மை. 14வது புத்திர தார கிரக ஆதிஷு அனபிஷ்வங்கக. இது ஒரு இல்லறத்தானுக்கு சொல்லப்பட்டாலும் பொதுவா எடுத்துக்கலாம். மனைவி, மக்கள், தன்னை சுத்தி இருக்கிறவங்க மேல பற்றில்லாம இருத்தல். அடுத்து 15வது இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு நித்தியம் ச சமச்சித்தத்துவம். வாழ்க்கையின் இருமை அனுபவங்கள் இல்லையா, இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, நமக்கு பிடிச்சது பிடிக்காதது மாறி மாறி தானே வரும். ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அதுல சமமான மனநிலையை கை கொள்ளுதல். அதனாலதானே துறவிகளை திருவள்ளுவர் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகுன்னு சொன்னார். அப்புறம் 16வது பண்பு மயிச்ச அனன்ய யோகேன அவ்யபிசாரிணி பக்திஹி. மயின்னு சொன்னா இங்க கிருஷ்ணர் தென்னிடத்தில்னு சொல்றார். பகவான் கிட்ட அனன்ய யோகேன, அதாவது அவருக்கு வேறாக நான் இல்லை என்பதை உறுதியாக அப்படி புரிந்து கொண்டு, அவ்யபிசாரிணி பக்தினா நிலை பிறழாத பக்தி. நேத்திக்கு ஒரு மாதிரி இருந்தது, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடந்தது அதனால பக்தி கூடிடுத்து, நினைச்சது நடக்கல அதனால பக்தி குறைஞ்சிடுத்து, அந்த பக்கமே போறதில்லை அப்படின்னால நிலை பிறழாத பக்தி. சுவாமிஜி இதை ரொம்ப அழகா விளக்கம் சொல்லுவாங்க. அவ்யபிசாரிணி பக்தி. அப்புறம் 17வது பண்பு விவிக்த தேச சேவித்துவம், தனிமையான இடத்தை நாடி செல்லுதல். 18வது பண்பு ஜனசம்சதி அரதிகி,
மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை. 19வது பண்பு அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அப்படின்னு சொன்னா என்ன? ஞான நிஷ்டையில் நிலைத்திருத்தல். வாழ்க்கை முழுக்க எதற்கு நேரம் கொடுக்கணும்? ஞானம். இந்த ஞானம்ங்கிற அப்படிங்கிற செல்வத்துக்காகவே வாழ்நாள் முழுக்க அதற்காக தான் சாஸ்திரம், அதற்காக தான் எல்லா சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த ஞான நிஷ்டைக்காக. சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க, ஞானம் கூட வந்துடும், ஞான நிஷ்டை வராதுன்னா. ஞான நிஷ்டைனா என்ன? நானே பரம்பொருள் என்பதை ஆழமான மனதிற்கு கொண்டு செல்லுதல். அங்க அப்படி ஸ்திரமா வச்சிருக்கிறது. நிதித்தியாசனம் பண்ணி வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்காமல் நான் பரம்பொருள் அந்த ஞானத்தில் நிலைத்திருந்து வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக, ஒரு தர்மமான விளையாட்டாக நடத்துதல். அதுதான் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அப்புறம் தத்துவ ஞானார்த்த தர்சனம், மெய்ப்பொருளை உணர்தல். மெய்யுணர்தல்னு சொல்றாரே திருவள்ளுவர். ஆக ஞானத்துல நிலைத்திருக்கணும். அடுத்தது 20வது மெய்ப்பொருளை உணர்தல். இந்த 20 குண நலன்களும் சுவாமிஜி அவர்கள்ட்ட இருந்தது. அததான் அவர் நமக்கு உபதேசித்தார். எப்பயுமே ஒரு ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் புஸ்தகத்தை பார்த்து பாடம் சொல்றவர் அல்ல. தான் கற்றறிந்து அறிந்ததை தான் கடைப்பிடித்து அதனை பிறரும் கடைபிடிக்குமாறு செய்பவர் தான் ஆச்சாரியர். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியராக விளங்கிய பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களின் திருவடிகளில் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்து நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम। सद्गुरुनाथ महाराज की जय।